தீபாவளிக்கு ஸ்வீட் நேத்தே குலோப் ஜாமுன் வந்து ரெடி பண்ணியாச்சு. காலையில நேரமா எந்திரிச்சு ஒரு ஃபங்ஷனுக்கு ஒண்ணு போ வேண்டியதா இருந்தது. பசங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஃபங்ஷன போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துரலாங்கிறது பிளான். ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு சீக்கிரமே வந்தாச்சு. நாங்க வர்றப்ப பசங்க 2 பேருமே வந்து எந்திரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ரெடி பண்ணி தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு பட்டாசும் வெடிக்கிறதுக்கு வந்து இங்க பட்டாசு வச்சு முடிச்சுட்டு காலையில டிஃபன் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் மத்தியானம் அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அங்க அம்மா, அப்பா, தம்பி, ஒய்ஃப், தம்பி எல்லாருமே வந்து எங்களுக்காக வெயிட்டிங். அங்கேயும் போய் 2 பட்டாசு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் மேலேயே போனோம். சின்ன வயசுலேருந்தே இந்த பட்டாசு மேல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தம்பி வேணா ரொம்ப சின்ன வயசா இருக்கப்போ வந்து வெடிச்சிருக்கான். நான் அப்பவுமே வந்து பட்டாசுலாம் நிறைய வெடிச்சது. மத்தியானம் நல்லா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு தூங்கி எழுந்திரிச்சு சாயந்தரமா தான் வந்து திருப்பி பட்டாசு வெடிக்கிறதுக்கு வந்து வந்தோம். நாங்கள் வந்து புஷ்வானம், கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம் இந்த மாதிரி குழந்தைக்கு வெடிக்கிறது எல்லாம் தான் வந்து எடுத்துட்டு வந்திருந்தோம். 3 பசங்களுமே தான் இருந்தாங்க. பக்கத்துலயுமே வந்து பட்டாசு வந்து வெடிச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்துல நார்த் இந்தியன்ஸ் பெரிய பெரிய வெடி எல்லாமே வெடிச்சு வீசிட்டு இருந்தாங்க. இந்த அணுகுண்டெல்லாம் கூட கையிலேயே பிடிச்சி வீசிட்டு இருந்தாங்க. நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு மேல அங்க இருக்க முடியல. அவ்வளோ சவுண்டான வெடி எல்லாமே வெடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு காம்படிஷன், நம்ம ஏதோ ஒரு வெடியாவது வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருசா குச்சி மாதிரி ஒன்று இருந்தது. அது வெடி மாதிரி வெடிக்கும்னு பார்த்தா கடைசியில் அதுவுமே வந்து இந்த புஷ்வானத்தோட பெரிய வெர்ஷன். நம்மளோட வெடியே இவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்கள் எங்கள் பாக்ஸ்ல இருந்த வெடி எல்லாமே கொண்டு போய் அவங்களுக்கே கொடுத்துட்டோம். நீங்களே வெடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க